கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் புனித டொமினிக். இவருடைய காலம் 1170 ஆண்டு முதல் 1221 ஆண்டு வரை. இவருடைய நாடு ஸ்பெயின், இவருடைய தரிசன பூமி பிரான்ஸ். சாமிநாதர் என்று அழைக்கப்படும் டொமினிக் ஸ்பெயின் நாட்டில் 1170 ஆண்டில் பிறந்தார். இவருடைய தாய் மிகுந்த பக்தி உள்ளவர். ஆண்டவரோடு அனுதினமும் பேசவும் தியானிக்கவும் கற்றுக் கொடுத்தார். இவர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்ததால் தம் சொத்துக்களை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார். ஒரு முறை பஞ்சம் ஏற்பட்ட போது தம்மிடம் பணமில்லாத நிலையை கண்ட அவர் தமது புத்தகங்களை எல்லாம் விற்று தர்மம் செய்தார். உயிருள்ள மனிதர்களை காப்பாற்றும்படி உயிரற்ற புத்தகங்களை விற்று உதவி செய்வது சரியே என்று நினைத்தார். ஒரு அடிமையை மீட்கும்படி அவருக்கு பதிலாக தாமே அடிமையாக மாறினார். இவர் காலத்தில் அல்பிஜன்ஸ் என்கின்ற தவறான போதகர்கள் கிறிஸ்தவர்களை கொலை செய்தும் கோயில்களை கொள்ளையடித்தும் பட்டணங்களை கொளுத்தியும் பற்பல கேடுகளை செய்து வந்தனர். எனவே டொமினிக் தம் ஆயர்களுடன் இத்தீமை மேலும் பரவாமல் இருக்க அதை ஒழிக்கும் முயற்சியில் முழு மனதுடன் செயல்பட்டார். தவறான கொள்கைகளை பரப்பினவர்கள் தலை தெறிக்க ஓடினார்கள். போதகர் துறவற சபை என்ற இயக்கத்தை ஆரம்பித்து அநேக துறவிகளை அதில் சேர்த்தார். இன்று இந்த சபையின் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல் காணப்படுகின்றனர். இவர் இடைவிடாமல் ஜெபம் செய்யும் பழக்கம் உள்ளவர். 153 மணி நேரம் தொடர் ஜெபத்தை மக்களுக்கு இவர் அறிமுகப்படுத்தினார். திருச்சபை போதகர்கள் வசதியான வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டதை வன்மையாக இவர் கண்டித்தார். இயேசுவின் எளிமை, தாழ்ச்சி இவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று உணர்த்தினார். கால்நடையாகவே தெருக்கள் தோறும் சென்று போதித்தார். இவர் உயர்குடி ஆண்களும் பெண்களும் இறை ஊழியத்தில் ஈடுபடும்படி அவர்களை தம் போதனையால் கவர்ந்து திருச்சபைகளுக்கு நன்மைகள் பல புரிந்து திருச்சபையின் கலங்கர தீபமாக வாழ்ந்து மறைத்தார். அன்பானவர்களே, புரட்டு உபதேசங்களை ஒழிக்க உங்களின் முயற்சி என்ன? W. டேசர் விவரமாக சொல்லுகிறார், ஆன்மீக மனிதனின் முதல் அடையாளம் அவன் பரவசத்தை விட பரிசுத்தத்தை நாடுவான் என்பதுதான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசதியான வாழ்வு வாழ்ந்தாலும் ஒரு காலத்தில் தன்னிடம் ஏதும் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும் அளவுக்கு தன்னிடத்தில் இருந்ததெல்லாம் பிறருக்கு உதவியாக கொடுத்தவர்தான் இந்த புனித டொமினிக். அது மாத்திரமல்ல, புரட்டு உபதேசங்களுக்கு எதிராக கடுமையான எதிர்வினைகளை ஆற்றி கிறிஸ்து இயேசுவின் பலத்தினால் அதை முற்றிலுமாய் முறியடித்தார். ஆம், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாவார்கள் என்று. ஆம், வேத புரட்டுகள் என்றும் அநேகம் இந்த பூமியிலே அநேக போதகர்கள் ஊழியர்கள் பேசுகிறார்கள். அவர்களிடமிருந்து கிறிஸ்துவின் அடியார்களை மீட்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. சரியான சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். சரியான சத்தியத்தின் பாதைகளை ஜனங்களை வழி நடத்த வேண்டும். இதுதான் ஊழியக்காரர்களுடைய ஒவ்வொரு தலையாய கடமையா இருக்கிறது. இந்த வேத புத்தகங்களுடைய வார்த்தையில் ஏதாவது கூட்டினாலோ குறைத்தாலோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் அவர்கள் மேல் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக விளங்கி கொண்டவர்களாக ஜனங்களை சத்தியத்தின் பாதையிலே நாம் வழிநடத்துவோம். எதிர் உபதேசங்களை கண்டிப்போம். அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தியானத்துக்கான வேத பகுதி ரூத் 3-4 அதிகாரங்கள். ஏசாயா 45 அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம்
1, 2 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.